பார்த்ததும் காதல் உருவாகிறதுன்றது ஒரு சாதாரண தன்மை. ஆனால் உங்களுடைய எதெல்லாம் குறையோ அந்த குறைக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி ஒரு நபர் உங்கள் மேலே யாராவது ஒரு கரிசனம் காட்டுறாங்க, அக்கறை காட்டுறாங்க, அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தாலே போதும். திருமணமே ஆகலை அப்படின்னா கூட அதுக்கு உண்டான வரன்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எதை நீ விரும்புகின்றாயோ அதிலிருந்து விலக கடவாய், எதை நீ வெறுக்கின்றாயோ அதில் இருக்க கடவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் இந்த வருகின்ற மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி பலாபலனை தரப்போகுது இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரும், கடகராசிக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இயங்கும் ஃபஸ்ட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப 5ஆம் பாவம் தான் இயங்கும். 5ஆம் பாவம் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தான் அடுத்து இயங்க போகிறது. அதாவது இயங்குறது ஓப்பனிங்கில் இயங்குறது 5, ஆனால் இயங்க போகிறதுன்றது கன்ஃபார்மாக முடிவு தரக்கூடியது 10. அது ரெண்டுமே செவ்வாய் தான். 5க்கும் 10க்கும் உடையவர் யோகர் தான் உங்களுக்கு செவ்வாய். கடகத்துக்கு எப்போவுமே கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் யோகர் தான். ஆனால் உங்களுக்கு 5, 10க்கு உடையவராக இருப்பார். ஆனால் இருக்கிற இடம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு நேர் 7. யாரோட சேர்ந்துருக்குன்னா சுக்கிரனோட சேர்ந்துருக்கார். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை 7ல் இருந்தாலே கொஞ்சம் பர்சனல் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா செவ்வாய் மட்டும் தனித்து இருந்தாலே கொஞ்சம் ஒஸ்ட்டு. அது சனியோட வீட்டில் இருக்கிறது. அது சனியும் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி வேறு. அப்போ அஷ்டமத்து சனி ஓடுற டைமிங்கில் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து அது சுக்கிரனோடு சேர்ந்து இருந்து அந்த 2 பேருமே சேர்ந்து இன்னும் உங்கள் ராசி அதிபதி சந்திரனோடையே இருக்காங்க. அப்போ சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க, திருவோணத்தில் இருக்காங்க. ஒருத்தர் 3ஆம் பாவத்துலையும் ஒருத்தர் 4ஆம் பாவத்துலையும். அப்போ உங்கள் ராசியில் இயக்கக்கூடியது சுக்கிரனாகவும், செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தை இயக்கிறதுக்கான வலிமை பெற்றவங்களாக மாறுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னாக்கா கொஞ்சம், அதாவது ஒரு அதர் தென் ரிலேஷன்ஷிப்லேருந்து வருதுனாக்கா அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 5, 7 சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கான ஈர்ப்பும் இருக்கும், அவங்களுக்கான புரிதல் 2 பேர்த்துக்கு உண்டான புரிதல் இருக்கும். ஆனால் இந்த இடம் லைஃப் லாங்காக போகுமா அப்படின்றது உங்களுடைய ஜன்ன சார்ட்டில் பார்த்துங்க. உங்களுடைய ஜன்ன சார்ட்டில் லவ் மேரேஜ் தான் இருக்குது, எனக்கான காதல் பயப்படுறதுக்கான காலங்கட்டம் தான் இது இருக்குது நடக்குது அப்படின்னா அது பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதே டயத்தில் அது முரண்பட்ட தன்மையில் இருக்குது அல்லது சிக்கலுக்கு உண்டான தன்மையாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது கொஞ்சம் யோசிக்கணும். இது பிஃபோர் மேரேஜ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் மேரேஜுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் வந்துருச்சு, ஸ்லாட்டாக வந்துருச்சுனாக்கா அது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த 5ஆம் பாவம் தான் செயல்பட போகுது. 10ஆம் பாவம் இப்போ உடன் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க, ஜாபில் இருப்பாங்க, உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் இருப்பாங்க, நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னாக்க வேலையில் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இன்னொன்று 4ஆம் இடமாக கன்வெர்ட் ஆகிறதுனால அந்த உறவினர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களோட உங்களுக்கு பிரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் இல்லை சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரனுடைய ரொம்ப ரொம்ப பெரிய பெட்டு, அதாவது வீட்டில் கிடைக்காது அங்கே. அதாவது இந்த இடத்துல எப்போவுமே ஒரு காதல் எங்கே உருவாகுனாக்கா பார்த்ததும் காதல் உருவாகிறதுன்றது ஒரு சாதாரண தன்மை. ஆனால் உங்களுடைய எதெல்லாம் குறையோ அந்த குறைக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி ஒரு நபர் ஒருத்தர் ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான உபசரிப்புகள், ஒரு ஆறுதலான உங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பிஹேவியர் எல்லாமே எப்போயுமே ஓப்பனிங் அப்படி தான் இருக்கும். படம் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா இன்ட்ரடக்ஷன் எப்படி ஹெவியாக இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா சுபம் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சோகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அதிரடியாக முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி போகிற மாதிரி வாய்ப்பு தான் இருக்கும். அதிகபட்சம் அப்படியே உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்படி உட்கார வச்சா சோகமாக உட்கார வைக்க மகிழ்ச்சியாக என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பெருசாக எதுவும் தராது. ஆனால் என்ட்ரோவில் இருக்கிற அட்ராக்ஷனு ஃபினிஷிங்கில் இருக்காது. அதான் சொல்லுவாங்க ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படின்வாங்க. அதுபோல் என்னென்னாக்கா இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கிற வரைக்கும் தாங்க அது பெருசாக அபூர்வமான தன்மையாக தெரியும். கிடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது சாதாரண அல்பத்தன்மையாக தெரியும். அதான் சொல்லுவாங்க உன்கிட்ட இருக்கிற பொருள் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் யோசிப்பாங்க என்னென்ன இருக்குன்ட்டு. ஆனால் இல்லாத பொருள் சொல்லுப்பா நாலு அப்படின்னோம்னாக்கா கடன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை இது இல்லை. அப்போ எதுவெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வாங்கியிருப்பேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அது இருக்கிற பொருளாக மாறினதுனால உனக்கு அதை பற்றி ஞாபகமே இருக்காது. எவ்வளோ பேர்லாம் ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம், நிறைய போய் பார்க்குறதெல்லாம் எடுத்து பிக் பண்ணி பேக் பண்ண சொல்கிறோம். வீட்டுக்கு வந்து தான் அந்த ஒரு சன நேரம் தான், அதுக்கப்புறம் மூளைக்கு ஒன்றா போயிடுது, அதுக்கு பற்றி குப்பைக்கு தான் போகுது. அதுபோல் நடக்க சில விஷயங்கள் என்னென்னா கிடைக்கிற வரைக்கும். அப்போ எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உணர்வுகளாக இருந்தாலும் சரி,
எந்த ஒரு பொருள்களாக இருந்தாலும் சரி. ஒரே சமநிலை தன்மையோடு பார்க்குறதுன்றது பெஸ்ட்டு. ஒரு பொருளை பார்க்குற மாதிரி தான் நபரை பார்ப்பீங்களா? ஒரு நபரை பார்க்குற மாதிரி தான் ஒரு உணர்வை பார்ப்பீங்களா? அப்படின்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே வாழ்கிறது வேறு, அதை சும்மா அப்போதைக்கு டெம்பரரியாக நீங்கள் விரும்புகிறது வேறு. ஒரு விஷயத்த என்ன அன்போடு வாழ்கிறதுன்றது ஒரு தன்மை. அது நீங்கள் யாரை பார்த்தாலும் அந்த அன்பு வரும். நீங்கள் அன்புக்கு பார்சியாலிட்டி கிடையாது. இவர் மேலே தான் அன்பு செலுத்தணும், அவர் மேலே தான் அன்பு. அது குணமாக மாறிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 48 நாள் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வரப்போ அது உங்களுடைய கேரக்டராகவே மாறிக்கும். அப்போ நீங்கள் அந்த அன்புத்தன்மையோடு வாழ்வேன், கருணையோடு வாழ்வேன், இரக்க சிந்தனையோடு வாழ்வேன் அப்படின்றது உங்களுடைய கேரக்டராக மாறிச்சுன்னா அது நீங்கள் விரும்பினதில்லை, உங்களுடைய குணம் அது. ஆனால் நீங்கள் விரும்பினதுன்னு ஒன்று இருக்கும். ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு நபராக இருப்பாங்க, ஒரு அழகான பெண்ணாக இருப்பான், ஒரு அழகான பையனாக இருப்பான். இது விருப்பன்றதின் அடிப்படையில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு அவங்க கூட எவ்வளோ நாள் பயணிக்கிறோமோ அந்த பயணத்திலே தெரிஞ்சு போயிடும். எப்போல்லாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறான ஒரு செயல்பாடுகளையோ அல்லது உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறான குணநலங்களையோ அவர் வச்சுருக்காரு அப்படின்னு உங்களுக்கு நோன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அன்னையிலேருந்து வெறுப்பு புள்ளி ஸ்டார்ட் ஆகிடும். வெறுப்பு புள்ளி அது புள்ளியாக இருக்கிறது கோடாக மாறுறதும், கோடாக இருந்தது கேப்பாக மாறும், கேப்பாக இருந்தது பள்ளத்தாக்காக மாறுறதும் உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய டிசிங் தான். அதுபோல் என்னன்னாக்கா இந்த இடத்துல என்னன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் 5, 10 தான்றப்ப செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து சுக்கிரனோட சேர்ந்துருக்கனால தான் அப்போ உறவுகள் பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கத்தை காட்டாமல், உங்கள் மேலே யாராவது ஒரு கரிசனம் காட்டுறாங்க, அக்கறை காட்டுறாங்க, அதை பெருசாக எடுத்துக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா எப்போயுமே ஒரு தண்ணி பள்ளத்தை பார்த்து தான் ஓடும், மேட்டை பார்த்து எந்த தண்ணியும் ஓடாது. அப்படின்றப்ப பள்ளத்தை பார்த்து ஓடுது அப்படின்னம்னாக்கா அது பாசத்தில் இறங்கி ஓடுதா? அதெல்லாம் கிடையாது. அது அமைப்பு. அதுபோல் என்னன்னாக்கா யாராவது ஒருத்தர் இருந்தாங்கனாக்கா அவங்களோட அந்த குணன்றது நீங்கள் வெறுத்திங்கனாலும் அந்த குணத்தை அவங்க காட்டுறாங்கன்னா அது வேறு. நீங்கள் விரும்புகிறதுக்காகவே, நீங்கள் மயங்கிறதுக்காகவே, நீங்கள் அவங்களோட மெர்ஜா ஆகிறதுக்காகவே அவங்க பேசுகிறாங்கனாக்கா அதோட தன்மை வேறு. அது பேசல தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. இந்த விஷயத்தில் என்னன்னாக்கா பொருள் சார்ந்த உலகம், இருள் சார்ந்த உலகம் அப்படின்னு 2 இருக்குது. இருளை விரும்புகிறவங்களும் பொருளை விரும்புகிறவங்களுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. இருளுக்கு பொருள் தேவையில்லை, பொருளுக்கு இருள் தேவையில்லை. இந்த தன்மையில் அது நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், பட் டேரெக்டாக நீங்கள் ஏன்னா ஒரு ராசியை வச்சு இவங்க எதற்கான படைக்கப்பட்டவர்கள், எதற்காக வாழ்கின்றவர்கள், எந்த தன்மையின் குணநலங்கள் இருக்குன்றது சொல்லிடலாம். அதாவது தர்ம அர்த்த காம மோட்ச அப்படின்றது ராசிகளை டிவைன் பண்ண முடியும். அதாவது தர்மத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தர்மம் அதிகமாக பிடிக்கும், செய்வாங்க. அப்புறம் பொருளை சார்ந்த அர்த்தம் அப்படின்றது பொருளை சார்ந்த ராசிகள் அப்படின்றது பொருள் மீது பற்று அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உள்ள ராசிகள், அது அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி காமம் அப்படின்றது இச்சையின் உடல் இச்சையாக இருக்கலாம், மன இச்சையாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு சுகங்களின் அடிப்படையில் வாழக்கூடிய ராசிகள். இன்னொன்று மோட்சம், முக்தி. அது என்னன்னாக்கா எல்லாத்துலேருந்தும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, இதுதான் தன்மை, இதில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு விட்டேந்தியா வாழ்கிறதுன்றதை காட்டிலும் எல்லாத்தையும் முழுமை பெற்ற மனிதனாக வாழ்ந்து மறைகிறதோ அல்லது முழுமை பெற்ற தன்மையில் எல்லாமாவும் இருப்பாங்க. பட் இது எக்ஸ்ட்ரீமான ஒரு ப்ளஸ் 10% 20% இருக்கும். இதுதான் அதாவது நான் சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இந்த குணங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். எதோட டிஃபர், சிலருக்கு தர்மம் பண்ணுறது ரொம்ப பிடிக்காது, சிலர் என்னக்கு பொருள் சேர்க்கறது பிடிக்காது, சிலர் காம இச்சைன்றது ரொம்ப வச்சுக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப டிக்னிட்டியாக இருக்கிறது. இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி விரதம், இன்றைக்கி சஷ்டி விரதம், இன்றைக்கி அனுமான் விரதம், இன்றைக்கி சிவன் ராது, இது மாதிரி. அதாவது என்னென்னா இதெல்லாம் என்னன்னாக்கா இதனால தான் திருமண வாழ்க்கையில் பேர்களை சேர்க்குறப்ப ரொம்ப யோசித்து சேர்க்கணும். ஏன்னா எதை கூட இவங்க வாழ போகிறாங்க, எது இந்த 2 பேர்த்துக்கு ஒன்று உண்டான இணைவு. 2 ஆண் நண்பர்களுக்கும் 2 பெண் நண்பர்களுக்கும் நண்பர்களாக இருக்கிறதுன்றது வேறு, ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கிறதுன்றது வேறு. அப்போ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது நடுவில் அப்படின்றது அந்த ஃபுல்ஃபில்னஸ் ஒரு ஃபேமிலியாக அவங்க கணவன் மனைவியாக கன்வெர்ட் ஆனாங்கனாக்கா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னம்னா அதில் 2 பேருக்கும் நியூட்ரலாக காமனாக யூனிட்டியாக, அதாவது ஒரு பேலன்ஸ்டாக இருந்துச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு அதீதமான தன்மையில் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு அதீதமற்ற தன்மையில் இருந்தால் இதுதான் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் வேணால் ஷேர் பண்ணுவாங்க. பட்டு இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனாக்கா கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு சில பல பிரச்சனைகள் பெருசாகி கோர்ட் வரைக்கும் போய்
விவாகரத்து வரைக்கும். இன்றைக்கி விவாகரத்து கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேஸ்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் கேஸ்கள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பொட்டன்ஷியலில் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரத்துக்கள் அப்படின்றது நிறையா நடக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ராசியே இந்த பேஸில் இருக்குனாக்கா, அப்போ அவங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தா அவங்க எந்த மாதிரியான உணர்வு தன்மையில் இருப்பாங்க, உயிர் தன்மையில் இருப்பாங்க. உயிர்ப்பிக்குதுன்றது முக்கியங்க. கல்யாணம் பண்ணுறதே ஒரு வாரிசை கிரியேட் பண்ணுறதுக்கு தான். இந்த வாரிசுக்கே வழி இல்லை அப்படின்றப்ப அப்புறம் எதுக்கு கல்யாணம் அப்படின்றது தான் யோசிப்பாங்க. யார் பெற்றவங்களாக இருந்தாலும் தன்னுடைய வம்சம் விருத்தி ஆகணும், வாழையாக வரணும் அப்படின்றப்ப அது என்னன்னாக்கா அதுக்காக தான் திருமணம்ன்றது ஒரு நிகழ்த்துறாங்க. இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் 5 10ன்றது செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றப்ப திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறது நியூ லவ் கிரியேட் பண்ணுறதுக்கும் புதிய திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் இது வரைக்கும் தடைப்பட்டே போயிட்டே இருக்குது, திருமணமே ஆகலை அப்படின்னா கூட அதுக்கு உண்டான வரன்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 7ல் இருக்கிறது தான் கொஞ்சம் டேஞ்சர். 7 கூடையனும் கிட்டத்தட்ட போய் 8ல் சனியாக இருந்து அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது டேஞ்சர். ஒரு விதத்தில் என்னன்னாக்க கோச்சாரத்தில் இருக்க சனி நெகட்டிவாக இருந்தாலும் ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய செவ்வாய் சுக்கிரன்றது 7ஆம் இடத்துல இருந்து செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்ட்ரோ கொடுக்குது. அப்போ அது கன்வர்ஷன் மேரேஜ் பிளாட்ஃபார்ம் கொண்டு போகிறது பெஸ்ட்டு. அந்த தன்மையில் இருக்கக்கூடிய இது வரைக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்ச் மாதம் கடகராசி நேயர்களுக்கு நிறையா திருமணங்கள் முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது நல்ல வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது முடிக்காமல் போங்க, அது உங்கள் விருப்பம். எனக்கு உங்களுடைய விருப்பன்றது ஜாதகத்தை தாண்டிய நிலையில் தான் இருக்குது. நிறைய பேரோட இது என்னன்னாக்கா பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு, படிப்பை பார்த்துட்டு, பணம் இருப்பை பார்த்துட்டு, வேலையை பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அதில் தான் பட்டிட்டிங்கிறவங்களும் பார்த்துருப்பாங்களே. நேரில் பார்த்தாலும் இருக்கும். ஆனால் அது நேச்சரில் இருக்கக்கூடிய அழகில் பார்க்குறப்ப உடனே இது அந்த இடத்துல பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படி. ஏன் அதுக்கு முன்னாடி 10 ஜாதகம் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பொருத்தம் தானே இருந்துன்னு சொன்னாங்க. இப்போயும் இவங்க ஜாதகம் சரியில்லைன்றாங்கனாக்கா இப்போ தான் பார்த்தோம் ஒருத்தர் இந்த வரன் செட் ஆகாது உங்களுக்கு அப்படின்றாரு. அப்படின்னா ஏதோ உங்களுக்கு ஒரு ரீசன் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு ஜோசியக்காரரு ஜோசியமும் ஜாதகமும் உங்களுக்கு பயணப்படுது, அவ்வளோதான் பயன்படுது. ஆனால் அப்படிப்பட்ட சூஸ் பண்ணி வாழ்க்கை வாழ்கிறவங்கன்றது ரொம்ப சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது நிச்சயமாக இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதையும் சொல்லுவாங்க, எதை நீ விரும்புகின்றாயோ அதிலிருந்து விலக கடவாய், எதை நீ வெறுக்கின்றாயோ அதில் இருக்க கடவாய் அப்படின்றது சொல்லுவாங்க. அதுபோல் எதை நீ விரும்புகிறீங்களோ அது உங்களை விட்டு எளிதில் விளையிடும் சீக்கிரமாக. ஆனால் எதை நீங்கள் வெறுக்கிறீங்களோ அது உங்களை சுற்றி 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 வரும். அப்போ உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதே எப்போயுமே உங்கள் நண்பனை விட உங்கள் பகைவன் தாங்க உங்கள் மனசில் நிறையா நேரம் இருப்பான் தெரியுங்களா. நண்பன் கூட அவனை நினச்சா தான் வருவான். இவன் நினைக்காம அவனுடைய இமேஜ் உங்களுக்கும் அவனுடைய கேரக்டரும் அவன் செஞ்ச தாட்டுகளும் சில நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, நான் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன், நான் அப்படி சந்தோஷமாக இருந்தேன்னு ஒரு வார்த்தை கூட வராது, அப்படிலாம் கஷ்டப்பட்டேன். அதாவது பழமை வார்த்தைகள் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், தான் கஷ்டப்பட்டது தான் பெருசாக சொல்லுவாங்க. நான் சந்தோஷமாக இருந்ததை ஒரு காலம் யாரும் பெருசாக. அப்போ சந்தோஷமாக இருந்ததை பெருசாக சொல்லாதவங்க கஷ்டப்பட்டதை மட்டுமே சொல்கிறப்ப அதே மாதிரி தான் நண்பர்கள் காட்டிலும் பகைவர்கள். அப்போ உங்கள் எதை நீ வெறுக்கிறியோ அதுதான் உங்கள் கூடயே இருக்கும், எதை நீ விரும்புகிறியோ அது உங்களை விட்டு விலகி போயிடும். இது யதார்த்தம், உண்மை. அதப்போ என்ன நம்ம நியூட்ரலாக இருக்க கற்றுக்கிட்டோம்னா எதையுமே பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நல்லதா கிடைச்சதை அனுபவிக்கணும், கிடைச்சதை சாப்பிடணும், கிடைச்சதை அப்படி மைண்ட் செட்டில் எது கிடைச்சாலும் சரிப்பா அப்படின்றோம்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதுதான் வேணும் அப்படின்னோம்னாக்கா நிச்சயம் கிடைக்காது. அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா அது ஃபேக்காக உங்களுக்காக தயார் பண்ணி தரப்பட்ட உங்களை ஏமாற்றி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அது நிச்சயமாக சாயம் வெளுத்து போச்சு டும் 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 தான். அதாவது அந்த சாயம் வெளுத்து போனாலே இன்னும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நேர்மையற்ற தன்மையில் குடும்பம் எப்படி ஏதோ ஒரு இன்கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ளே தான் நீங்கள் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு ஒன்றுமே லைஃபே வேஸ்ட்டு மாதிரி தெரியும். டோட்டல் லைஃபு ஒரு எக்ஸ்பெக்டேஷனால் காலி ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். அப்போ தான் அனலைஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்னன்னாக்கா திருமணத்துக்கு முன்னாடி தேடுவாங்க, தேடி தானே எடுத்தீங்க. திருமணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏன்டா இந்த வரனை கட்டணும், ஏன்டா இந்த வரனை ஃபிக்ஸ் பண்ணோம், இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இந்நேரம் அந்த வரனா அப்படி இருந்திருக்கும், இந்த வரனா அப்படின்னு ஏன் கம்பேரிசனுக்கு போகிறீங்க. அப்போ உங்களுடைய அந்த தேர்வு புள்ளி, தேர்வு சதவீதம், தேர்வு தன்மை சரியில்லைன்னு அர்த்தம். புரியுங்களா. அப்போ நீங்கள் எதையுமே அப்படியே ஏற்றுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வராது, எந்த விதமான சிக்கலும் வராது, எந்த விதமான யோசனையும் வராது. அதாவது மாற்று தன்மையே வராது.
இது தானே எதிர்பார்த்தோம். இது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? இப்படி தானா? சரி இருந்துட்டு போகிறாரு, சரியாயிடுவார். இப்படி தானா? இருந்துட்டு போகிறா, சரியாயிடுவா. அதோட தசாபுத்தி காலங்கள் எப்போயுமே அது ஒரு தசாபுத்தி காலங்கள் தான் நிர்ணயம் பண்ணும் இதோட தன்மையை. அது மாறினாலே மாறி போயிடும். அது போய் நம்ம அது ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப எமோஷன், ரொம்ப எதுக்கெடுத்தாலும் ரொம்ப அடம் பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாமே. கடவுள் சும்மாலாம் கிடையாது. நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு முரண்பாடான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு சாவுடா நாயே அப்படின்னு கொடுத்துருவார். அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்கணும். அது வாழ்க்கை பூரா அப்படியே காசு பணம் இருந்து ஒன்றும் பிரயோஜனப்படாது. உன் சொந்த தன்மையை, உன் சொந்த உணர்வுகளை மதிக்கிறதுக்கான ஆளுங்க யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கடகராசி நேயர்கள் ரொம்ப யதார்த்தமாக இருங்க. ரொம்ப எல்லாம் எதிர்பார்ப்ப கம்மியாக பண்ணிக்கங்க. கம்மியாக பண்ண ஆசை மனசு தான் படும். ஆனால் அமைப்புன்றது அந்த ராசிக்கு உண்டான உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். ராசியில் இருக்கோ இல்லையோ ஆசைப்படுறத குறைச்சிக்கிட்டிங்கனாலே அம்சமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் நீங்கள் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம்ன்றது நீங்கள் நினைக்கிறது நடக்கும். பட் நினைக்கிறது எப்படி நினைக்கிறதுன்றது தான் உங்களுடைய கையில் இருக்குது. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய எங்கே ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.